ஈரானுடன் 2 வார காலத்திற்கு போர் நிறுத்தத்தை அறிவிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் சில முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். அதன்படி ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாகவும் உடனடியாகவும் மற்றும் பாதுகாப்பாகவும் திறப்பதற்கு ஈரான் உட்பட வேண்டும் என்பதே பிரதான நிபந்தனையாகும். இது இருதரப்பினருக்கும் பொருந்தும் வகையிலான ஒரு இருதரப்பு போர் நிறுத்தம் என அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் மற்றும் குண்டுவீச்சுக்களை 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்க முன்மொழியப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனிர் ஆகியோருடனான உரையாடல்களின் அடிப்படையில் ஈரானுக்கு எதிராக நேற்று இரவு அனுப்பப்படவிருந்த அழிவு சக்தியை நிறுத்தி வைக்குமாறு அவர்கள் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க ஈரானுக்கு எதிரான குண்டுவீச்சு மற்றும் தாக்குதல்களை 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்க நான் சம்மதிக்கின்றேன். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாகவும் உடனடியாகவும் மற்றும் பாதுகாப்பாகவும் திறப்பதற்கு ஈரான் குடியரசு உடன்பட வேண்டும் என்பதே இதற்கான நிபந்தனையாகும். இது இருதரப்பினருக்குமான ஒரு போர் நிறுத்தமாக இருக்கும். நாம் ஏற்கனவே நமது அனைத்து இராணுவ இலக்குகளையும் எட்டியுள்ளோம். அத்துடன் ஈரானுடனான நீண்டகால அமைதி மற்றும் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு உறுதியான உடன்படிக்கையை நோக்கிய பயணத்தில் நாம் வெகு தூரம் வந்துள்ளோம். ஈரானிடமிருந்து 10 அம்சங்கள் கொண்ட முன்மொழிவை நாம் பெற்றுள்ளோம். அது பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பதற்கு சாத்தியமான ஒரு அடிப்படையாக இருக்கும் என நாம் நம்புகின்றோம். கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரியதாக இருந்த பல விடயங்கள் குறித்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த 2 வார கால அவகாசம் அந்த உடன்படிக்கையை இறுதி செய்து பூர்த்தி செய்ய உதவும். அமெரிக்காவின் ஜனாதிபதி என்ற ரீதியிலும் மத்திய கிழக்கு நாடுகளின் பிரதிநிதியாகவும் இந்த நீண்டகால பிரச்சினை தீர்வை நோக்கி நகர்வதை நான் கௌரவமாக கருதுகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்ததை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று காலை 5:45 மணி நிலவரப்படி சந்தை தரவுகளின்படி WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $95.47 அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளது. இது $17.48 வீழ்ச்சியாக பதிவாகியுள்ளதுடன் சதவீத அடிப்படையில் 15.48% சரிவாகும். அதேபோல் பிரெண்ட் வகை கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $92.84 குறைந்துள்ளது. இதற்கிடையில் மர்பன் வகை கச்சா எண்ணெய் விலையும் $106.51 குறைந்துள்ளது. இது முந்தைய விலையுடன் ஒப்பிடுகையில் 18.85% வீழ்ச்சி என சர்வதேச ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. தித்வா புயல் அனர்த்தத்தால் முழுமையாக அல்லது பகுதியளவில் வீடுகள் சேதமடைந்த மற்றும் மண் சரிவு ஆபத்துக்கள் காணப்படுகின்ற இடங்களில் வசிக்கின்ற தோட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கான வீட்டுத் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பெருந்தோட்ட கம்பெனிகளிடமிருந்து தோட்ட பகுதியில் 10 பர்ச்சேஸ் காணியை பெற்று அதில் 50 லட்சம் ரூபாய் செலவில் வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட உள்ளதாக பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். எவ்வாறாயிருப்பினும் அவ்வாறு தோட்ட காணியில் வீடுகளை பெற்றுக் கொள்பவர்கள் தொடர்ந்தும் அங்கேயே தொழில் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை கம்பெனிகள் சார்பில் காணப்படுவதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தித்வா புயல் அனர்த்தங்களுக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கை ஆலோசனைகளுக்கு அமைய வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கான வீடமைத்தல் மற்றும் புனரமைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டிருப்பினும் அச்சுற்றறிக்கை ஆலோசனைகளுக்கு அமைய தோட்ட தொழிலாளர் வதிவிடதாரர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கான நிவாரணங்கள் வழங்குவதற்கு விசேட ஏற்பாடுகள் இவ்வறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தோட்ட கம்பெனிகளால் நிர்வகிக்கப்படுகின்ற தோட்டங்களில் தொழில் புரிகின்ற தொழிலாளர்களின் வீடுகள் தித்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு மற்றும் வேறு இயற்கை அனர்த்தங்களால் முழுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகியமை, மண் சரிவால் அதி ஆபத்துக்குள்ளாகியமை, பகுதியளவில் பாதிப்படைந்து அவற்றின் பயன்பாட்டு காலம் முடிவடைந்தமை உறுதிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பு அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டல்கள் மற்றும் வீட்டு திட்ட வரைபடத்திற்கமைய 650 சதுர அடி வீடொன்றை அமைப்பதற்கு கட்டம் கட்டமாக 5 மில்லியன் ரூபாவை அரசு வழங்கும். அவ்வாறு நிதியை வழங்கி தொழிலாளர்களுக்கு வீடமைப்பு திட்டத்தை அமல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த தொழிலாளிக்கு அவர்கள் வசித்து வருகின்ற தோட்டத்திலேயே பாதுகாப்பான இடத்தில் 10 பர்ச்சேஸ் காணி துண்டை அந்தந்த தோட்ட கம்பெனிகளால் வழங்குவதற்கும் தோட்ட தொழிலாளர்களின் சேவை தொடர்ந்தும் தேவையில்லை என தோட்ட கம்பெனி தீர்மானிக்கின்ற போது தொழிலாளரிடமிருந்து காணியில் அல்லது வழங்கப்படுகின்ற 5 மில்லியன் ரூபாவில் காணி ஒன்றை கொள்வனவு செய்து வீட்டை அமைப்பதற்கும் உத்தேச வேலை திட்டத்தின் மூலம் வசதியளிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இலங்கை விமானப்படையின் பங்களிப்புடன் புதுப்பிக்கப்பட்ட கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. தரைத்தளத்தை பேருந்து நிறுத்துமிடமாகவும், 2ஆம் தளத்தை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஓய்வறைகளாகவும், 3ஆம் தளத்தை நிர்வாக மற்றும் செயற்பாட்டு சேவைகளுக்காகவும் பயன்படுத்தும் வகையில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
உற்சவகால உணவு பட்டியல்களுக்கான கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உற்சவ மண்டபங்கள் மற்றும் உணவு வழங்குநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் தலைவர் அகில ஜெயரத்ன, மே மாதம் முதல் மேற்கொள்ளப்படும் புதிய முன்பதிவுகளுக்கு 15 முதல் 20 வரை கட்டணங்கள் அதிகரிக்கப்படலாம் என தெரிவித்தார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் பெறுமதிசேர் வரி அதிகரிப்பு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட உணவுப் பொதிகளுக்கு 10% விலையேற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறினார். பொருட்களின் விலை அதிகரிப்பால் தமது தொழில்துறை பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இத்துறை பாதுகாப்பதற்காகவே இந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. லங்கா ஐஓசி நிறுவனம் தனது எரிபொருள் விலைகளை இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் திருத்தி அமைத்துள்ளது. இதற்கமே டீசல் வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. புதிய விலைகளின்படி எக்ஸ்ட்ரா மைல் 551 ரூபாவிலிருந்து 590 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. லங்கா சூப்பர் டீசல் 575 ரூபாவிலிருந்து 600 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்ட்ரா கிரீன் டீசல் 588 ரூபாவிலிருந்து 620 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகள் மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என லங்கா ஐஓசி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த விலை திருத்தம் இன்று முதல் அமுல்படுத்தப்படவுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக தமது ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காக இலங்கை போக்குவரத்து சபை விசேட பஸ் சேவைகளை திட்டமிட்டுள்ளது. இந்த விசேட பஸ் சேவை நாளை வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளது. தூர இடங்களுக்கான போக்குவரத்து சேவைகளுக்காக நாளொன்றுக்கு சுமார் 250 மேலதிக பஸ்கள் ஈடுபடுத்தப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இது தவிர பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இந்த விசேட பஸ் சேவை நாளை முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். அதேவேளை பயணிகள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்கு வசதியாக 17 தொடக்கம் 21 வரை மற்றும் ஒரு விசேட பஸ் சேவை முன்னெடுக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை தற்போதுள்ள ரயில் சேவைகளுக்கு மேலதிகமாக வடக்கு உட்பட மேலும் பல பகுதிகளுக்கு விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் மேலதிக போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் போக்குவரத்து கடமைகளுக்காக 7500 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். பண்டிகை கால பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நீர்நிலைகளில் மூழ்கி ஏற்படும் மரணங்களை தவிர்க்க 400 போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் புத்தாண்டு காலத்தில் பட்டாசு பயன்பாட்டினால் ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்க மக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. தரமற்ற பட்டாசுகளை விற்பனை செய்வோருக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் கடும் தண்டனை வழங்கப்படும். பட்டாசு பயன்படுத்தப்படும் போது மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இசை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டதுடன் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலப்பகுதிகள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது. சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழாக்களை ஏற்பாடு செய்வது தொடர்பிலும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். ஆட்பதிவு திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பு வழமைக்கு கொண்டு வரும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் MSP சூரிய பெருமை விடுத்துள்ள அறிக்கையில், அத்தியாவசிய தேவையுடையவர்களுக்கு மாத்திரம் இன்று முதல் ஒரு நாள் சேவை மூலம் பிரதான அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் தேசிய அடையாள அட்டைகளை விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரச மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துதல் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட ஏனைய சேவைகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இதற்காக மாற்று வழிகளை கையாளுமாறு திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய பிரதான அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் சாதாரண சேவை மற்றும் முன்வரிசை அலுவலக செயற்பாடுகள் மறு அறிவித்தல் வரை இயங்காது எனவும், கணினி கட்டமைப்பு சீர் செய்யப்பட்ட பின்னர் அனைத்து சேவைகளும் தடையின்றி முன்னெடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக சிறுவர்களின் நினைவாற்றல் மட்டுமல்லாமல் பெரியவர்களின் நினைவாற்றலும் குறையக்கூடும் என்று சிறுவர் நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அதற்கமைய இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளில் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இந்த நாட்களில் வியர்வையாக உடலிலிருந்து நீரும் உப்பும் வெளியேறுவதால் ஒருவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படலாம். இந்த நிலையில் ஒருவர் தொடர்ந்து தண்ணீர் குடிக்காமல் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டால் அவர் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும்.
இதன் காரணமாக மூளை செயற்பாடு குறைதல், கற்றல் திறன் குறைதல், தலைவலி, வாந்தி, உடல்வலி, தூக்கமின்மை மற்றும் பசியின்மை போன்ற அறிகுறிகள் ஏற்படுகின்றன. இந்த பாதிப்புகளில் இருந்து விடுபட எலுமிச்சை, மாதுளை, சுப்கள், இளநீர், ஜீவனி மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை அதிகமாக குடிக்க வேண்டும். மேலும் குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக தோல் நோய்கள் அதிகரிக்கக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் சரத் கோங்காகே மற்றும் அதன் முன்னாள் மேலதிக பணிப்பாளர் நாயகம் தேவப்பிரிய அபேசிங் ஆகியோரை இம்மாதம் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. பாரிய நிதி இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் சரத் கோங்காகே மற்றும் முன்னாள் மேலதிக பணிப்பாளர் நாயகம் தேவப்பிரிய அபேசிங் ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்லவின் தனிப்பட்ட ஊழியர் குழுவினருக்கு ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர் எண்ணிக்கைக்கு புறம்பாக 6 பேரை நியமித்தமை தொடர்பிலேயே இவர்கள் இருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் ஊழியர்களை நியமித்ததன் ஊடாக ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு சுமார் 14.32 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த மோசடி தொடர்பாக ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட நீண்டகால விசாரணைகளை அடுத்தே இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போதே சந்தேக நபர்களை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி ஒன்றில் கட்டுமான பணிகளை முன்னெடுப்பதற்கு முறையான நடைமுறைகளை மீறி அனுமதி வழங்கிய குற்றச்சாட்டில் நுவரெலியா பிரதேச சபையின் தவிசாளர் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார். நுவரெலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் அபிவிருத்தி திட்டங்களுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் அரசாங்கம் விதித்துள்ள சட்ட ரீதியான ஒழுங்குமுறைகளை தவிசாளர் மீறியுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமே 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தை மீறி இலக்கம் 476 கோடு F மாகுட கிராம உத்தியோகத்தர் பிரிவில் அமைந்துள்ள அரச காணி ஒன்றில் கட்டுமான திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இவர் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. உரிய விண்ணப்ப நடைமுறைகளை பின்பற்றாமல் குறிப்பிட்ட விண்ணப்பதாரருக்கு அநீதியான முறையில் சலுகை வழங்கும் நோக்குடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியில் கட்டுமான திட்டம் ஒன்றை அனுமதித்துள்ளார். அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியை முறையற்ற வகையில் பயன்படுத்த துணை நின்றதன் மூலம் ஊழல் எனும் பாரிய குற்றத்தை புரிந்துள்ளதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கொழும்பு பிரதான நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் நேற்று காலை ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் உரையாற்றினார். தொல்பொருள் சம்பந்தமான ஒரு வகுப்படுக்கிறதுக்கு நான் இந்த சபைக்கு வரல. கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோமே தவிர தொல்பொருள் சட்டத்தை பற்றியோ தொல்பொருளுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்களும் தொல்பொருள் சட்டத்தின் ஊடாக இல்லை, தொல்பொருள் இந்த நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்களும் உங்களோட இணங்குறோம். ஆனால் உங்களுடைய தொல்பொருள் நீங்கள் சொல்கிறீங்க இதில் புத்திஸ்ட் ஒன்லி இன்ஸ்டிடியூஷன்ன்றது இல்லை என்று சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய லோகோ எடுத்து பாருங்க, லோகோவில் தர்ம சக்கரையை தான் முன்னுக்கு போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு க்ராஸையும் போடுங்க, திரிசூலத்தையும் போடுங்க, எல்லா மதங்களையும் நீங்கள் அதில் இணைத்து போடுங்க. அதுக்கு பிறகு இட் வில் நாட் பி அ புத்திஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அதே போல தான் இந்த நீங்கள் சொன்ன நீங்கள் மத வழிபாடு செய்கிறதுக்கு தடை இல்லை, டிக்கெட் வேண்டில்லைண்டு. தயவு செய்து கௌரவ அமைச்சர்களே, எங்களுடைய மக்களுக்கு மத வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்றதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் உரையாற்றினார். ஒரு எரிபொருள் சக்தி நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையையும் அது வேகமாக பாதித்து வந்திருக்கின்றது. இந்த நெருக்கடியானது கூடுதலான எமது துறைகளை பாதித்திருக்கின்றது. விவசாயத்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை என்று எல்லா துறைகளையும் பாதிக்கின்ற ஒரு நெருக்கடியாக இந்த நெருக்கடி காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய நிலையில் விவசாயிகள் மிகவும் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உரம், அவர்களுக்கான நாசினிகள், அவர்களுக்கான போக்குவரத்து தேவைகள் பற்றிய விடயம்
தமது நிலங்களை பண்படுத்துவதற்கான எரிபொருள் போன்ற விடயங்களில் மிகவும் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஏனென்றால் எமது நாட்டின் பிரதானமான உற்பத்தியாக விவசாயத்துறை காணப்படுகின்றது. எனவே விவசாயிகளும் விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றவர்களும் சோர்ந்து போகாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசிய தேவை அரசுக்கு இருக்கின்றது. எனவே விவசாயிகள் இந்த இடத்தில் அரசாங்கத்தை மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று கலந்து கொண்டார். டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த வடமாகாணத்தின் வீதிகள் மற்றும் நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் நடைமுறைகள் மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்து இங்கு ஆராய்ந்ததுடன் பாதுகாப்பு படையினரின் நலன்புரி உட்பட பாதுகாப்பு அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு படையினரின் வசமுள்ள காணிகளை விடுவிப்பதிலும் மூடப்பட்டுள்ள வீதி பகுதிகளை திறப்பதிலும் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய சாதகமான தீர்வுகள் குறித்தும் மதத்தலங்கள் சார்ந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. 2025 ஆண்டில் மாத்திரம் வடக்கில் சுமார் 1000 ஏக்கர் தனியார் காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் ஏனைய காணிகளையும் முறையாக விடுவிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மக்களின் இயல்பு வாழ்வை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான காணிகளை விடுவிக்கும் அதேவேளை கைத்தொழில் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக தற்போதுள்ள காணிகளை முகாமைத்துவம் செய்து கொள்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்பதையும் இங்கு ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதற்கெடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கண்டறியுமாறும் அறிவுறுத்தல்களையும் அதிகாரிகளுக்கு வழங்கினார். ஹார்மூஸ் நீரிணை ஊடான கடல்வழி போக்குவரத்திற்கு 2 வார காலத்திற்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதாக ஈரான் தெரிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த இடைநிறுத்தம் பயன்படுத்தப்படும் எனவும் அது குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்க ஈரான் இடையிலான இந்த போர் நிறுத்தம் லெபனான் உட்பட அனைத்து இடங்களுக்கும் பொருந்தும் என பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்கொரியாவின் தேசிய உளவு அமைப்பு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் ஆனின் மகள் கிம் ஜூ ஏ அவரது அரசியல் வாரிசாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. இது வெறும் அனுமானம் அல்ல என்றும் இதற்காக நம்பகமான உலக தகவல்கள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் தென்கொரியா தெரிவித்துள்ளது. சமீப கிம் ஹூ ஏ ராணுவ பயிற்சியின் போது ராணுவ தாங்கிகளை ஓட்டியதும் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. வடகொரிய அரச ஊடகங்கள் அவரை மதிப்பிற்குரிய மகள் என்றும் நாட்டின் உயரிய தலைவர்களுக்கு கொடுக்கப்படும் வழிகாட்டும் மாபெரும் நபர் என்ற பட்டத்தையும் வழங்கி கௌரவம் அளித்து வருவதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. வியட்நாமின் மிக முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான டோ லாம் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வியட்நாமின் தேசிய சட்டமன்ற கூட்டத்தில் அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக டோ லமாவை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தனர். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. 2026 IPL T20 கிரிக்கெட் தொடரின் 13வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. கவுகாத்தியில் நடைபெற்ற இந்த போட்டியில் மழை காரணமாக 11 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு தொடக்க வீரர்களாக களமிறங்கிய யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக விளையாடினர். சூரியவன்ஷி 14 பந்துகளில் 39 ஓட்டங்களை விளாசினார். இவருடன் ஆடிய ஜெய்ஸ்வால் அதிரடியாக ஆடி அரை சதம் கடந்தார். போட்டி முடிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 3 விக்கெட் இழப்புக்கு 150 ஓட்டங்களை குவித்தது. இதைத் தொடர்ந்து 11 ஓவர்களில் 151 ஓட்டங்களை இலக்காக கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கியது. தொடக்க வீரர்களான ரியான் ரிகில்டன் மற்றும் ரோஹித் சர்மா முறையே 8 மற்றும் 5 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தனர். தொடர்ந்து களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் 6 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். பிறகு களமிறங்கியவர்களில் திலக் வர்மா 14 ஓட்டங்களையும் ஹர்திக் பாண்டியா 9 ஓட்டங்கள் என ஆட்டமிழந்தனர். ருதர்ஃபோர்டு 8 பந்துகளில் 25 ஓட்டங்களை எடுத்து ஆட்டமிழந்தார். போட்டி முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி 11 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 123 ஓட்டங்களை எடுத்தது. இதன் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 27 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.